Alhamdulillah Rabbil Alamin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul uqdatam min lisani yafqahu qawli. Rabbi yassir wa la tu'assir Rabbi tammim bil khair. Raditu billahi rabban wa bil islam dinan wa bi Muhammadin sallallahu alayhi wa sallam nabiyyan wa rasula wa bi Muhyiddin Abdul Qadir Jilani radiyallahu anhu shaykhan wa murshida. ஆலத்தை படைத்து ஆட்சி புரிகின்ற சர்வ வல்லமையுடைய அல்லாஹ்வை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். யாரை படைக்கவில்லை என்றால் இந்த அண்ட சராசரங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று அல்லாஹு தஆலா சொன்னானோ, அத்தகைய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அந்நாயகத்தின் அஹ்லுல் பைத்துக்கள் மீதும் ஸஹாபா பெருமக்கள் மீதும் தாபிஊன்கள் தபா தாபிஈன்கள் அனைத்து வலிமார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாவதாக. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய மௌலானாமார்களே, உலமா பெருமக்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்கள், அல்லாஹு தஆலாவுடைய திருப்பொருத்தமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தும் நம் அனைவருக்கும் உண்டாக வேண்டும். சங்கையான ஒரு மஜ்லிஸிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். குதுபு சைலான் ஷேகுனா அஸ்ஸையீத் உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஞாபகார்த்த மஜ்லிஸிலே நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னாருடைய அருளும் பரக்கத்தும் என்னென்ன நிய்யத்துக்களோடு இந்த இடத்தில் ஒன்று குழுமி இருக்கின்றோமோ அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அந்த நாட்ட தேட்டங்களை கபூல் செய்வானாக, ஆமீன். அன்பு சகோதரர்களே, நாங்கள் பயங்கரமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்தெந்த காரியங்கள் பிற்காலத்தில் தோன்றும் என்று சொன்னார்களோ, முன்னறிவிப்பு செய்தார்களோ, அந்தந்த காரியங்கள் இன்று நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். கடைசி காலம் ஆகின்ற பொழுது உலகத்திலே இப்படியான நிலைகளெல்லாம் உருவாகும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்தார்கள். அவைகள் இன்று நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாத்தை பற்றி சொன்னார்கள், குர்ஆனை பற்றி சொன்னார்கள், ஈமானை பற்றி சொன்னார்கள், ஒரு மூமினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை சொன்னார்கள். கடைசி காலத்தில் இஸ்லாம் என்ற பேர் மட்டும் இருக்கும் உண்மையான முஸ்லிம்கள் இருக்க மாட்டார்கள். குர்ஆனிலே எழுத்து மட்டும் இருக்கும் உண்மையான குர்ஆனுடைய வாழ்க்கை இவரிடத்திலும் இருக்காது. யுஸ்பிஹுர் ரஜுல் முஃமினன் வயும்சி காஃபிரா வயும்சி முஃமினன் வயுஸ்பிஹு காஃபிரா. கடைசி காலமாகின்ற பொழுது காலையில் முஃமினாக இருந்த மனிதன் மாலையில் காஃபிராகி விடுவான். மாலையிலே ஒரு மனிதன் முஃமினாக இருந்திருப்பான், அவன் காலையிலே அவன் காபிராகி விடுவான். அப்படிப்பட்ட ஒரு கொடியொரு காலம் இந்த உம்மத்துக்கு வரும் என்று சொன்னார்கள். அந்த காலத்திலே தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி காலம் வருகின்ற பொழுது இந்த முஸ்லீம் சமூகம் உலகத்தில் ஒடுக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உரிமைகள் பறிக்கப்பட்ட ஒரு சமூகமாக, எந்த சக்தியும் இல்லாத ஒரு சமூகமாக ஆக்கப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நிகழ்வை நாங்கள் இன்று கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக ரீதியிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது முஸ்லிம்களுக்கு எந்த விதமான பலமும் கிடையாது.
முஸ்லிம்களுக்கு எந்த விதமான சக்திகளும் கிடையாது. முஸ்லிம்களுடைய உரிமையை எடுத்துச் சொல்வதற்கு தைரியமும் கிடையாது. காரணம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி ஒரு நிலைமை என்னுடைய உம்மத்தினர்களுக்கு ஏற்படும் என்றார். உலக ரீதியிலே பாருங்கள், உலகத்தை விட்டு ஒரு பகுதி பார்த்தாலும் எங்களுடைய நாட்டை எடுத்து பார்த்து கொள்ளட்டும். எங்களுடைய உரிமைகள், எங்களுடைய சொத்து செல்வங்கள், வியாபாரங்கள், எதை முஸ்லிம்களுடைய என்ன விஷயங்களை காரியங்களை நாங்கள் உலகத்தை எடுத்து பார்த்தாலும் அனைத்தும் இன்று அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற பயங்கரமான ஒரு நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மஸ்ஜிதுகளாக இருக்கட்டும், எங்களுடைய தர்காக்களாக இருக்கட்டும், எவைகளெல்லாம் முஸ்லிம்களுக்கு என்று உருவாகி இருக்கிறதோ அத்துணையும் கைப்பற்றப்படுகிற, உடைக்கப்படுகிற, நொசுக்கப்படுகிற ஒரு பயங்கர காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு அனாதையாக அடித்தாலும் துரத்தினாலும் தட்டி கேட்பதற்கு ஒரு தலைமை இல்லாத ஒரு சமூகமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிலை என்னுடைய உம்மத்துக்கு உருவாகும். இந்த நிலை எங்களுக்கு உருவாகுவதற்கு காரணம் என்னவென்றால், இதற்கும் ஹதீஸிலே குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறார், இப்படிப்பட்ட பயங்கரமான எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலை உருவாகுவதற்கு காரணம், அதற்கு பதிலும் குர்ஆனிலே இருக்கிறது. எங்களுடைய சொத்துரிமை, எங்களுடைய கருத்துரிமைகள் அனைத்துக்கும் முட்டுக்கட்டாக வாழுகின்ற இந்த நிலைமைக்கு காரணம் என்ன என்பதையும் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. பொதுவாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, உலக ரீதியாக பார்த்தாலும் சரி, அல்லது நாங்கள் வாழ்கின்ற இந்த நாட்டை எடுத்து பார்த்தாலும் சரி, முஸ்லிம்களுக்கு தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஒரு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்று முஸ்லிம்களுக்கு ஒரு தலைவர் இல்லை. உலக ரீதியிலும் முஸ்லிம்களுக்கு தலைவர் இல்லை, ஆத்மீக ரீதியிலும் இல்லை, அரசியல் ரீதியிலும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தையே ஆட்சி புரிந்தார்கள், தலைவராக இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சஹாபா பெருமக்கள், ஹலீஃபாக்களுடைய ஆட்சி நடந்தது. சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற 4 ஹலீஃபாக்களும் உலக முஸ்லிம்களுக்கு தலைவராக இருந்தார்கள். அன்று வரை தலைமைத்துவம் இருந்தது. எப்பொழுது கர்பலா என்ற பிரச்சனை உலகத்தில் தோன்றியதோ அன்று முஸ்லிம்களுடைய தலைமைத்துவத்தையும் முஸ்லிம்கள் இழந்து விட்டார்கள். அரசியல் ரீதியான தலைமைத்துவத்தையும் இழந்தார்கள், ஆத்மீக ரீதியான தலைமைத்துவத்தையும் இழந்தார்கள். அரசியலும் ஆத்மீகமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொட்டு ஹலீஃபாக்களுடைய ஆட்சி வரையிலும் இரண்டும் ஒன்றாக பாதுகாக்கப்பட்டது. எப்பொழுது அதாவது கர்பலாவுடைய பிரச்சனை எப்பொழுது தோன்றியதோ அப்பொழுது அரசியல் வேறாகவும் ஆத்மீகம் வேறவாகவும் பிரிக்கப்பட்டது. என்றாலும் அரசியல் என்று சொல்கின்ற அன்றைய இருந்தவர்கள் ஆத்மீகவாதிகளை சும்மா விட்டு வைக்கவும் இல்லை. அதனால் ஏற்பட்ட விளைவுதான் கர்பலா என்று சொல்கின்ற யுத்தம். அன்று தொடக்கம் இன்று வரையும் இதற்கு பின்னாலும் முஸ்லிம்களுக்கு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவர் கிடையாது. தலைமைத்துவம் இல்லாத சமூகம் தலை நிமிர்ந்து வாழ முடியாது. ஒரு சமூகத்திலே சஹாபாக்களுடைய காலமாக இருக்கலாம், ஒரு நாட்டிலே ஒரு ஊரிலே முஸ்லிம்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் அதை தட்டி கேட்பதற்கு சஹாபாக்கள் தலைமைத்துவம் இருந்தது, அவர்கள் முன் வந்தார்கள். அதனால் உலகத்திலே பல நாடுகளை இஸ்லாமிய நாடுகளாக மாற்றி வைத்தார்கள், கைப்பற்றினார்கள். இன்று எங்களுடைய நாடுகளையும் இஸ்லாமிய நாடுகளையும் நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளையும் நாங்கள் பறிகொடுத்து கொண்டிருக்கிறோம். காரணம், எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை. தலைமைத்துவத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம் மட்டுமல்ல, செய்து காட்டுகின்ற மார்க்கம் இஸ்லாம்.
தொழுகிறோம். தொழுகையிலே அரசன், ஆண்டி, ஏழை, செல்வந்தன், வெள்ளையன், கருப்பன் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒரே சகோதரர்கள் என்ற அந்த ஒற்றுமையையும், அனைவரும் ஒரே இமாமுக்கு கீழ், ஒரே தலைவனுக்கு கீழ் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம். 5 நேரம் நாங்கள் ஒரு தலைவருக்கு கட்டுப்பட்டு தொழுகிறோம். இமாம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டினால் நாங்களும் தக்பீர் கட்டுகிறோம். இமாம் ருக்குவுக்கு சென்றால் நாங்களும் ருக்குவுக்கு செல்கிறோம். இமாம் சுஜூதுக்கு போனால் நாங்களும் போகிறோம். இமாம் சலாம் கொடுத்தால் நாங்களும் கொடுக்கிறோம். எந்த அளவுக்கு ஒரு தலைவரை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம், ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும் என்பதை எந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. ஆனால் அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதல் எப்படி தலைமைத்துவம் இருந்து அந்த தலைமைத்துவம் எப்படி பிரிக்கப்பட்டதோ அதே போன்று வஹாபிசம் என்று சொல்கின்ற வழிகட்ட இயக்கங்கள் உருவானதற்கு பின்னால் ஒற்றுமையின் சின்னம் என்று சொல்கின்ற, தலைமைத்துவத்தை பின்பற்றுவதின் அடையாளம் என்று சொல்கின்ற தொழுகையிலே எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லாமல் போய்விட்டது. இமாம் நெஞ்சுக்கு கீழால் தக்பீரை கட்டினால் பின்னால் ஒருவர் நெஞ்சுக்கு மேலே கட்டுகிறார். இமாம் தலையை மறைத்து தொழுகை நடாத்தினால் பின்னால் ஒருவர் தலையை திறந்து தொழுகிறார். இமாம் அத்தஹியாத்திலே விரலை நீட்டி வைத்துக் கொண்டிருந்தால் பின்னால் ஒருவன் அசைத்துக் கொண்டிருக்கிறான். எங்கே ஒற்றுமையின் அடையாளம்? தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுகின்ற அடையாளம் எங்கே? தலைமைத்துவத்தை இஸ்லாமிய முஸ்லீம்களை உலகத்தில் வெற்றி கொள்ள வேண்டுமாக இருந்தால், முஸ்லீம்களுடைய வளங்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால், முஸ்லீம்களை ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக உலகத்தில் மாற்ற வேண்டுமாக இருந்தால் முஸ்லீம்களுக்குள்ளே தலைமைத்துவத்தை இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று அன்றைய யகூதிகளுடைய திட்டம் இன்று வஹாபிசம் என்ற அடையாளத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. சஹாபாக்களுடைய காலம் வரை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம் வரை தலைமைத்துவம் அழகாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மாபெரும் சஹாபாக்கள் எல்லாம் கொலை செய்யப்பட்டார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? முஸ்லீம்களுக்கு தலைமைத்துவம் இருக்கக்கூடாது. அதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து போட்டார்கள். முஸ்லீம்கள் உண்மையான தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட்டால் இஸ்லாம் முழு உலகத்தையும் கைப்பற்றிவிடும் என்பதை அன்று அறிந்திருந்தார்கள். எனவே அந்த தலைமைத்துவத்தை இல்லாமல் ஒழிப்பதற்கு தலைவர்களை எல்லாம், அன்றைய சஹாபாக்களை எல்லாம் கொலை செய்து போட்டார்கள். அதற்கு பின்னணியிலே கலிமா சொன்னோம் என்று சொல்கின்ற ஹவாரிஜிகள் என்று சொல்கின்ற, இன்று வஹாபிசம் என்ற பெயரிலே இருக்கின்ற அன்றைய ஹவாரிஜிகள், இன்றைய வஹாபிகள், அவர்கள் தான் அன்றும் இயங்கினார்கள், இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர்களையும் இல்லாமலாக்கினார்கள். ஒற்றுமையின் அடையாளம் என்று சொல்கின்ற தொழுகையிலே சஃபிலே வந்து நிற்பது முதல் சலாம் கொடுத்து துஆ ஓதுவது வரையிலும் 20க்கும் மேற்பட்ட பிரச்சனையை தொழுகையிலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஒற்றுமையை குலைத்து விட்டால் அல்லாஹ்வுடைய உதவி வராது. எங்களுக்கு தெரியும், ஈராக் நாட்டிலே யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது ஈராக் நாட்டுக்காக வேண்டி முஸ்லீம்கள் அனைவரும் துஆ கேட்டார். எந்தெந்த ஊரில் எந்தெந்த பள்ளி வாயில்கள் இருந்ததோ அத்துணை பள்ளி வாயில்களும் குனூத் ஓதப்பட்டது. ஆனால் துஆ கபூல் செய்யப்படவில்லை. குனூத் ஓதப்படாத, முஸ்லிம்களுக்காக வேண்டி துஆ கேட்கப்படாத ஒரு மஸ்ஜித் இல்லை. அனைத்து முஸ்லிம்கள் துஆ கேட்டும் கூட ஈராக்கிலே அமெரிக்காவுடைய அராஜகம் தான் கையோங்கி நின்றதை ஒழிய முஸ்லிம்கள் படுதோல்வி அங்கு கண்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை இல்லை, ஒன்றாக சேர்ந்து துஆ கேட்பதற்கு விருப்பமில்லை, இஸ்லாத்திலே கூட்டு துஆ என்று ஒன்று இல்லை, நீங்கள் தனித்தனியாக அவரவர்கள் கேட்டுக்கொள்ளட்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் இஸ்லாத்துக்குள் யகூதிகளுடைய பின்னணியிலே வஹாபிசம் நுழைத்ததனால் முஸ்லிம்களுடைய துஆக்கள் கூட கபூல் செய்யப்படுவதில்லை.
துஆவுடைய வாயில்கள், தௌபாவுடைய வாயில்கள் கடைசி காலத்திலே அடைக்கப்பட்டு விட்டிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் துஆ கேட்டாலும் அந்த துஆ கேட்ட துஆவுக்கு கியாமத்திலே நன்மையுண்டு. நாங்கள் துஆ கேட்கிறோம் அல்லவா, எங்களுடைய நோய்க்காகவோ எதற்காகவோ வியாபாரத்துக்காகவோ எந்தொன்றுக்காக நாங்கள் துஆ கேட்டும் எந்த துஆ இந்த உலகத்தில் அல்லாஹ் கபூல் செய்யவில்லையோ அந்த துஆக்களை அல்லாஹு தஆலா நன்மைகளாக கியாமத்திலே தருவான். மனிதர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ் இப்படி ஒரு நன்மை நான் செய்தது கிடையாது. அவனுடைய நன்மை தீமையை நெருக்கப்படுகின்ற பொழுது சில நன்மைகளை அல்லாஹு தஆலா கொடுப்பான். அந்த மனிதர்கள் நாங்கள் சொல்வோம், இறைவா இப்படியான ஒரு நன்மையை நாங்கள் செய்தது கிடையாது. அப்பொழுது அல்லாஹ் சொல்வான், இந்த நன்மைகள் எல்லாம் உலகத்தில் நீ என்னிடத்தில் கேட்டு கபூல் செய்யப்படாத துஆக்கள். அந்த துஆக்களை நன்மையாக அல்லாஹ் தந்து எங்களுடைய நன்மையுடைய எடையை பாரமாக்கி எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அது வேறு விஷயம். எனவே இன்று முஸ்லிம்கள் உலக ரீதியிலே தாக்கப்படுகிறார்கள் என்றால், முஸ்லிம்களுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்படுகிறது என்றால், இஸ்லாமிய வளங்கள் எல்லாம் இன்று அபகரிக்கப்படுகிறது என்றால் அதற்கு காரணம் வஹாபிசம் என்ற கொள்கை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பரவியதன் காரணமாகத்தான் இன்று முஸ்லிம்கள் கோழைகளாக அனாதைகளை போன்று உலகத்திலே வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் முதலிலே தலைமைத்துவத்தை இல்லாமாக்கி வைத்தார். இரண்டாவதாக சகோதரத்துவத்தை பிரித்து வைத்தார்கள். இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னால் இந்த எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இந்த நாட்டில் நிலவவில்லை. எந்த பிரச்சனைகளும் மஸ்ஜிதுகளுக்குள் எழவில்லை. அனைவரும் ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு ஒவ்வொருவரும் தனக்கு ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கி தன்னுடைய ஒரு ஷேகை கரம் பிடித்து அவர்கள் அனைவரும் அஹ்லு சுன்னா என்ற கோட்பாட்டில் இந்த இலங்கையிலே நாங்கள் வாழ்ந்தோம். அது வரைக்கும் அல்லாஹு தஆலா கண்ணியத்தை கொடுத்திருந்தார். அல்லாஹ்வுடைய உதவியும் முஸ்லிம்களுக்கு இந்த நாட்டிலே இருந்தது. முஸ்லிம்களை பார்த்து மாற்று மதத்தவர்கள் எங்களை பார்த்து கண்ணியம் செய்கின்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அவர்களுடைய உள்ளத்தை மாற்றி வைத்தான். எங்களை பார்த்து நம்பிக்கையாளர்கள் என்று சொன்ன சமூகம், எங்களுக்கு கண்ணியம் செய்த சமூகம், எங்களுக்கு மஸ்ஜிதுகளை கட்டுவதற்கு இடம் கொடுத்த ஒத்துழைப்பு கொடுத்த சமூகம் இன்று எங்களுடைய மஸ்ஜிதுகளை உடைக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? முஸ்லிம்கள் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். ஒரு சமூகத்துக்கு அல்லாஹு தஆலா ஒரு நிஅமத்தை கொடுத்திருந்தால் அந்த நிஅமத்தை அவன் பறித்தெடுக்க மாட்டான். எப்பொழுது அந்த நிஅமத்தை அல்லாஹு தஆலா எடுத்து விடுவான் தெரியுமா? எப்பொழுது மனிதன் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்கிறானோ அப்பொழுது அல்லாஹ் அந்த நிஅமத்தையும் எடுத்து விடுகிறான். நாங்கள் அனைவரும் இந்த இலங்கையில் வாழ்ந்த முஸ்லிம்கள் அனைவரும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற கோட்பாட்டிலே இந்த இலங்கையிலே வாழ்ந்தோம். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் உயிரும் மேலாக மதித்து வாழ்ந்தோம். அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களான ஓலியாக்களை நாங்கள் கண்ணியம் செய்து நினைவுபடுத்தி வாழ்ந்தோம். மீலாது விழாக்களை எடுத்து நாயகத்தை கௌரவப்படுத்தினோம். கந்தூரிகளை நடத்தி ஒலிமார்களை நினைவுபடுத்தினோம், சங்கைப்படுத்தினோம். இது இருக்கும் வரையிலும் அல்லாஹு தஆலா காபிர்களுடைய உள்ளத்திலே எங்களை பற்றிய கண்ணியத்தை போட்டு வைத்தான். அதுதான் அல்லாஹ் செய்த நிஅமத். எங்களுடைய உரிமைகளில் அவர்கள் கையடிக்கவில்லை, எங்களுடைய உடைமைகளை அவர்கள் அபகரிக்கவில்லை. ஏன் தெரியுமா? நாங்கள் அல்லாஹ் உலகத்தில் யாரை கண்ணியப்படுத்தினானோ அவர்களை நாங்கள் கண்ணியப்படுத்தி கொண்டிருந்தோம். அதனால் அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் ரஹ்மத்தும் வந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது முஸ்லிம்கள் தன்னை தானே மாற்றிக்கொண்டார்களோ, வலிமார்கள் தேவையில்லை, மீலாது விழாக்கள் தேவையில்லை என்றெல்லாம் எப்பொழுது இந்த வஹாபிஷ கொள்கை வந்து முஸ்லிம்கள் இவைகளை விட்டும் தூரமாகி விட்டார்களோ, அப்பொழுது அல்லாஹு தஆலா அவன் கொடுத்த அந்த நிஅமத்தை எடுத்து விட்டான்.
அதுதான் மனிதர்கள் அவரவர்கள் தன்னுடைய மார்க்கத்தை மாற்றிக்கொள்ளாத வரையிலும் அல்லாஹு தஆலா நிஅமத்தை பறித்து விட மாட்டான். எப்பொழுது நாங்கள் செய்து வந்த வழிமுறைகளை மாற்றிக்கொள்கிறோமோ, அதை விட்டு விடுகிறோமோ, அப்பொழுது அல்லாஹ்வுடைய நிஅமத்தும் அவனுடைய உதவியும் அப்படியே உயர்த்தப்படுகிறது. இன்று அதுதான் நடைபெற்றிருக்கிறது. இலங்கையில் வாழ்ந்த பரம்பரையாக வாழ்ந்த முஸ்லீம்களாக வாழ்ந்தார்கள். அன்றைய இருந்த இஸ்லாமும் ஈமானும் அவர்கள் வைத்திருந்த நம்பிக்கைகளும் அவர்கள் நபிமார்கள் வலிமார்கள் கொண்டிருந்த பாசமும் நேசமும் இன்றைய வஹாபிகள் மூலமாக மாசுபடுத்தப்பட்டிருக்கிறது. சங்கையான நம் சமூகம் ஷாக்கடையிலே தள்ளப்பட்டிருக்கிறது. அதனால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல்லில் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியங்களை எல்லாம், மதிப்புகளை எல்லாம், மாண்புகளை எல்லாம் மாசுபடுத்துகின்ற சமூகம் உருவானதினால் எந்த சமூகம் எங்களை கண்ணியம் செய்ததோ அதே சமூகம் எங்களை அடிக்க ஆரம்பிக்கிறது. எங்களுடைய மஸ்ஜிதை உடைக்க ஆரம்பிக்கிறார்கள். இப்படியான கேவலமான ஒரு நிலையிலே இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காரணம் வஹாபிசம் என்று சொல்கின்ற இந்த இஸ்லாம், இந்த வஹாபிசம் என்று சொல்கின்ற வழிகட்ட அந்த இயக்கம் வளர்ந்ததன் காரணமாகத்தான் இன்று ஏற்பட்டு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் காரணம். சோபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யூஷிகு உமமுன் அன் துதாஇ அலைக்கும் கமா யததாஅல் அக்லது இலா கஸ்அதிஹா. பசியோடு இருக்கின்ற மிருகத்துக்கு ஒரு உணவு கவலத்தை வைத்தால் எப்படி அந்த மிருகங்கள் எல்லாம் ஓடி வந்து அந்த உணவை மொய்த்து கொள்ளுமோ, அதே போன்று காபிர்களிலே ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். கடைசி காலத்தில் உங்களுடைய உரிமைகளை எல்லாம் பறித்து விடுவார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பசியோடு இருக்கின்ற ஒரு பிராணி, கோழியாக இருக்கலாம், ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், அது பசியோடு இருக்கிறது. அந்த பசிக்கேற்ற உணவை அங்கே வைக்கப்படுகின்ற பொழுது அது விரைந்து வந்து தன்னுடைய பசியை தீர்த்து கொள்வதைப் போல கடைசி காலத்தில் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள். உங்களுடைய உரிமைகளை பறித்து, உங்களுடைய உடைமைகளை பறித்து அவர்களுடைய வெறியை தீர்த்து கொள்வார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று இந்த நாட்டிலே அது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் இன்று நாங்கள் பெற வேண்டுமாக இருந்தால், எப்படி பரம்பரையாக வாழ்ந்த முஸ்லிம்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அந்த நிலைக்கு நாங்கள் மாற வேண்டும். அந்த நிலைக்கு நாங்கள் மாறினால்தான் அல்லாஹ்வுடைய அந்த நிஅமத் என்று சொல்கின்ற, அவனுடைய ரஹ்மத் என்று சொல்கின்ற அனைத்து உதவிகளும் எங்களை வந்து சேரும். இல்லை என்றால் கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாகவே நாங்கள் மாறிவிடுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, முதல் காரணமும் தலைமைத்துவம் எங்களுக்கு இல்லை. தலைமைத்துவம் எங்களுக்கு இல்லாத ஒரே ஒரு காரணத்தினால் சிந்தித்து பாருங்கள், கிறிஸ்தவர்களுக்கு பாப்பரசர் என்று சொல்கிறோம், அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அனைவரும் கேட்டுக்கொள்வார். அவர்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இருக்கிறது. வழிகட்ட மதத்தவர்களுக்கெல்லாம் ஒரு தலைமைத்துவம் உண்டு. ஹக்கிலே இருக்கின்ற சத்திய மார்க்கத்தை பின்பற்றுகின்ற எங்களுக்கு ஒரு தலைமைத்துவம் இல்லை. அதனால் உலகம் அழியும் வரையிலும் எங்களுடைய நிலைமை உலகத்தில் இப்படித்தான் இருக்கும் என்றது நியதி. எப்பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு தலைவரை பின்பற்ற வேண்டும் என்று வருகிறார்களோ அன்று அவர்களுக்கு உதவி வரும். எப்பொழுது முஸ்லிம்கள் எல்லாம் ஒரு தலைமைத்துவத்துக்கு கண்ணியம் செய்ய வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்ற நிலைக்கு வருகிறார்கள் என்றால், எப்பொழுது வஹாபிஷ கொள்கையை இது வழிகேடு என்று முஸ்லிம்கள் உணர்ந்து கொள்கிறார்களோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி வரும். முஸ்லிம்கள் ஒரே தலைமைத்துவத்தை பின்பற்றிக் கொள்வார்கள். இரண்டாவது காரணமாக, நாங்கள் கூறு போட்டு பிரிக்கப்பட்டிருக்கிறோம், இயக்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறோம். இயக்கங்களாக பிரிக்கப்பட்ட ஒரே ஒரு காரணத்தினால் ஒற்றுமை என்று சொல்கின்ற மாபெரும் சக்தி இழந்து நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய உதவி என்று சொல்கின்ற சக்தியை நாங்கள் இழந்து நிற்கிறோம். இயக்க வெறி, இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்ற அடிப்படையை முன்னுதாரணம் காட்டி ஒரே சமூகமாக இருந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற கோட்பாட்டில் வாழ்ந்த முஸ்லிம்களை, உண்மை மூமின்களை
குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே வாருங்கள் என்பதை ஒரு ஆயுதமாக காட்டி முஸ்லீம் ஒன்றும் தெரியாத அப்பாவி மக்களை பிரித்து கொண்டு ஒற்றுமையாக இருந்த சமூகத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். இதன் விளைவு என்ன தெரியுமா? எங்களுடைய பலம் குறைந்து விடுகிறது. எப்பொழுது நாங்கள் ஒற்றுமை என்ற ரீதியை நாங்கள் இழந்து விடுகிறோமோ அப்பொழுது காபிர்களுக்கு எங்களை ஆட்சி புரிவதற்கும் அடக்கி ஆள்வதற்கும் அது ஒரு பெரும் ஒரு உதவியாக இருக்குது என்பதை அன்று பிரிட்டிஷ் அரசாங்கம் அன்று உணர்ந்திருந்தது. அதனால் அவர்கள் முஸ்லிம்களை கூறு போட்டு பிரிக்கின்ற இயக்கங்களை உருவாக்கி முஸ்லிம்களுக்குள்ளே உலமாக்களை போன்று ஊருடுவ செய்து முஸ்லிம்களை பிரித்து விட்டார்கள். அதனால் நாங்கள் இன்று பிரிந்திருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இஸ்லாம் என்று நினைத்து கொண்டு குர்ஆன் ஹதீஸ் என்பதை சொல்லி நம்பிக்கொண்டு நாங்கள் போயிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நன்மையான காரியங்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். நான் பாவமான காரியங்களை பற்றி நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். காரணம் என்ன தெரியுமா? அந்த பாவங்கள் என்னிலே வந்து நிகழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக, அந்த பாவத்தை விட்டும் நான் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன், யா ரசூலல்லாஹ், நாங்கள் எல்லாம் நரகத்தின் விளிம்பிலே இருந்தோம், காபிர்களாக இருந்தோம், நரகத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்தோம். யா ரசூலல்லாஹ், தாங்கள் வந்தீர்கள், இஸ்லாத்தை எங்களுக்கு தந்தீர்கள், அந்த மார்க்கத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். யா ரசூலல்லாஹ், இதற்கு பின்னாலும் எங்களுக்குள்ளே வழிகேடுகள் உருவாகுமா என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், எங்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் பரவினதுக்கு பின்னால் இந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் வழிகேடுகள் உருவாகும். சிஃபும் லனா யா ரசூலல்லாஹ், அவர்களை பற்றி எனக்கு சொல்லித்தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹும் மின் ஜில்தத்தினா யதகல்லமூன பிஅல்சினத்தினா, அவர்கள் வெளியிலே இருந்து வந்து முஸ்லிம்களை பிரித்து விட மாட்டார்கள், முஸ்லிம்களுக்குள்ளே இருந்து உருவாகி வருவார்கள். அவர்கள் பேசுகின்ற வார்த்தை குர்ஆனும் ஹதீஸும், குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி சொல்லி முஸ்லிம்களை பிரித்து விடுகின்ற வழிகட்ட கூட்டங்கள் என்னுடைய உம்மத்திலே உருவாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யதகல்லமூன பிஅல்சினத்தினா, எங்களுடைய பாஷை என்றால் ஒன்று அரபு பாஷை. இந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினது குர்ஆன். எதை எடுத்தாலும் குர்ஆனை முக்கியத்துவம் பேசுவார்கள், ஆனால் குர்ஆனுக்கு கண்ணியம் இருக்காது. குர்ஆனை பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் அவர்களிடத்திலே இல்லை. குர்ஆனையே மறுக்கின்ற நிலைக்கு, மறுத்த நிலைக்கும் மாறி இருக்கிறார்கள். மதுஹபுகள் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் மட்டும் எங்களுக்கு போதும். அந்த குர்ஆன் ஹதீஸ் என்ற ஒரே கூரைக்கு கீழால் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கலாம், மதுஹபுகள் என்று ஏன் நாங்கள் பிரிந்திருக்க வேண்டும் என்று குர்ஆனை முன்னுதாரம் காட்டி உருவாக்கின இயக்கங்கள் இது குர்ஆன் அல்ல என்பதை கூட மறுத்த நிலையிலே இருக்கிறார். இது உஸ்மானுடைய குர்ஆன் ரலியல்லாஹு அன்ஹு. அண்மையிலே மாவனல்லையிலே நடைபெற்ற ஒரு விவாதத்திலே வஹாபிகள் இந்த குர்ஆனை மறுத்த நிலைமையை பாருங்கள். இது குர்ஆன் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது உஸ்மானுடைய குர்ஆன். குர்ஆன் என்பது சத்தம் மட்டும்தான், அது ஒளி மட்டும்தான், அது நூல் வடிவிலே கிடையாது என்று இந்த குர்ஆனை காட்டி, எதை காட்டி முஸ்லிம்களை பிரித்தெடுத்தார்களோ அதே குர்ஆனை இது குர்ஆனே அல்ல என்று மறுத்துவிட்டார்கள். இப்பொழுது இவர்களுடைய நிலை என்ன? இவர்கள் யார்? அந்த நிலைமை ஏற்பட்டும் கூட எங்களுடைய முஸ்லிம்கள் அதை உணர்ந்து கொள்வதில்லை. எங்களுடைய வாலிபர்கள் நாங்கள் வழிகேட்டிலே இருக்கிறோமே, குர்ஆனை தானே சொல்வோம் என்று அழைத்தார்கள், இன்று இந்த குர்ஆனையே மறுக்கிறார்களே, இவர்கள் காபிர்களாகின்ற நிலையிலே இருக்கிறார்களே, இவர்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை எங்களுடைய வாலிபர்களுடைய உள்ளத்திலே வருவது கிடையாது. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அதையும் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ نُوَلِّهِ مَا تَوَلَّى وَنُصْلِهِ جَهَنَّمَ وَسَاءَتْ مَصِيرًا என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். இதுதான் சத்தியமான உண்மையான மார்க்கம், இதுதான் என்பதை தெரிந்ததற்கு பின்னால
யார் அல்லாஹ்வுடைய அந்த ரசூல் காட்டி தந்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ நுவல்லிஹிமா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, அவன் போன போக்கிலே நாங்கள் அவனை திருப்பி அனுப்பி கொண்டே இருப்போம். அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்ற கோட்பாட்டை விட்டு எந்த ஒருவர் வெளியிலே வஹாபிஷ கொள்கையை ஆதரித்து சென்றாரோ அவர் திரும்பி வந்த வரலாறுகள் கிடையாது. ஒன்றிலே இருப்பார், அதை மீறி இன்னும் ஒன்றுக்கு செல்வார், அதை மீறி வேறொன்றுக்கு செல்வார், கடைசியில் ஈமானை இழந்து அவர் மரணிக்க செய்வார். திரும்ப நான் செய்தது பிழை, வஹாபிஷ கொள்கை பிழை, அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத் என்று சொல்வதுதான் சரி என்ற நிலைப்பாட்டில் தன்னை திருத்தி வந்த வரலாறுகள் கிடையாது. அதை அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த சத்திய மார்க்கத்தை விட்டுவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நடக்கிறார்களோ நுவல்லிஹிமா தவல்லா வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா, அவர்கள் திரும்பி சென்ற அதே பாதையில் திருப்பி அனுப்பி கொண்டே இருப்போம். திருப்பி நாங்கள் எடுத்து இஸ்ராத்துக்குள்ளே அவர்கள் வரமாட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லிட்டார். எதுவரைக்கும் வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களை நாங்கள் நரகத்துக்குள்ளே அனுப்பி விடுவோம். சிந்தித்து பாருங்கள், எந்த அளவுக்கு மார்க்கம் ஒற்றுமையும் சகோதரத்துவமும் தலைமைத்துவமும் கொண்டு இருந்த மார்க்கம், அதை பிரித்து பித்அத் என்றும் ஷிர்க் என்றும் குஃபுர் என்றும் சொல்லி ஒன்றும் தெரியாத அப்பாவிகளை குர்ஆனை ஆயுதமாக காட்டி எப்படி பிரித்தெடுத்தார்களோ அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் செல்கின்ற இடம் நரகம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எப்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் அவர்களை பின்பற்றி நடந்த உண்மையான சஹாபா பெருமக்கள் என்பவர்களையும் வலிமார்களையும் உயிரை விட மேலாக மதித்து நடக்கிறார்களோ அதுதான் அவனை ஹிதாயத்திலே சுவர்க்கத்திலே கொண்டு போய் விடுகிறது. தொழுகையிலே நாங்கள் ஓதுகிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று ஓதுகிறோம். அல்லாஹ்விடத்திலே இறைவா, எது சத்திய மார்க்கமோ எது நேரான பாதையோ அதை எனக்கு காட்டு, சுவர்க்கம் செல்கின்ற பாதையை காட்டு. என்ன பாதை? உன்னுடைய நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்திகீன்கள், ஔலியாக்கள் நடந்து சென்ற அந்த தரீகாவை எனக்கு காட்டு என்று நாங்கள் ஓதுகிறோம். வஹாபிகளும் ஓதத்தான் செய்கிறார்கள். தொழுகையிலே ஓதுகிறோம், தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஏன் வலிமார்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும்? குர்ஆன் ஹதீஸும் போதும். எதற்காக அவர்களை நினைவுபடுத்த வேண்டும்? எதற்காக அவர்கள் மீது கந்தூரி கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஆரம்பித்தது மௌலிது கந்தரி என்று ஆரம்பித்தவர்கள் இன்று அல்லாஹ்விலே போய் நிற்கிறார்கள். 1 2 என்று ஆரம்பித்த அதுதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த இஸ்லாத்தை விட்டும் உண்மையான ஹக்கான கொள்கையை விட்டும் ஒரு மனிதன் போய்விடுவானாக இருந்தால் நுவல்லிஹிமா தவல்லா, போன வழியில் அப்படியே கொண்டு போய் கொண்டிருப்போம். கந்தூரி ஒன்று ஆரம்பித்தது கூட்டு துவா தேவையா, நெஞ்சில தக்பீர் கட்டுறது, விரலாற்றுறது, இதுதான் ஆரம்ப பிரச்சனை. இன்று எங்கே நிற்கிறார்கள்? இது குர்ஆன் அல்ல, இது உஸ்மானுடைய குர்ஆன். குர்ஆன் என்பது ஓசை, சத்தம். அப்படித்தான் குர்ஆன் வந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் உண்டு, அவன் அரிசிலே தான் இருக்கிறான் என்பது வரையிலும் உயர்ந்து சென்று விட்டார்கள். சின்ன விஷயத்தில் ஆரம்பித்தவர்கள். தக்பீரை அவன் எங்கே கட்டினாலும் தொழுகை கூடும். தக்பீர் எங்கே கட்டுவது ஃபர்லு அல்ல, ஆரம்ப தக்பீர் சொல்வதுதான் ஃபர்லு. அவன் நெஞ்சுக்கு மேலால் கட்டினாலும் கூடும். ஆரம்பித்தது என்ன தெரியுமா? தக்பீரிலே விளைவு எங்கே இருக்கிறது? அல்லாஹ்விலே போய் நின்றிருக்கிறது. சஹாபாக்களை ஆரம்பித்து தக்பீரிலே, துஆவிலே, விரலாட்டுவதிலே ஆரம்பித்து, மதுஹபிலே ஆரம்பித்து, இமாம்களிலே ஆரம்பித்து, தலைமைத்துவத்தை இல்லாமலாக்கி ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழால் கட்டுப்பட்ட அந்த வழிமுறையை மாற்றி அமைத்து, அதற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெற்றார்கள் மீது கையை வைத்து, நாயகத்துடைய அன்பு தோழர்கள் மீது கை வைத்து, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கை வைத்து படைத்த ரப்புல் ஆலமீனையே குறை சொல்கின்ற நிலைக்கு மாறி இருக்கிறார். இன்று இதுதான் அல்லாஹ் சொல்கிறான், வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். குர்ஆன் ஹதீஸும் மட்டும் போதாது,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் 73ஆக இந்த உம்மத்து பிரியும், 72 நரகத்திலே நுழையும், 1 சுவர்க்கம் நுழையும். அந்த சுவர்க்கம் நுழைகின்ற கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, என்னையும் என்னுடைய சஹாபா பெருமக்களையும் பின்பற்றி நடக்கின்றவர்கள், நாங்கள் எந்த கொள்கையிலே இருந்தோமோ அந்த கொள்கையை எடுத்து நடப்பவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே ஒழிய குர்ஆன் ஹதீஸையும் பின்பற்றுபவர்கள் மட்டும்தான் சுவர்க்கம் போவார்கள், மற்ற 72 நரகம் போவார்கள் என்று சொல்லவில்லை. சஹாபா பெருமக்கள் அனைவரும் வலிமார்கள். சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஔலியாக்கள் என்று சொன்னால் குத்துபு நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இருந்துதான் ஔலியாக்கள் வந்திருக்கிறார்கள், அல்லது இலங்கையாக இருந்தால் குத்துபு செய்லான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலே இருந்துதான் ஔலியாக்கள் இலங்கைக்கு வந்திருக்கிறார்கள். ஔலியாக்கள் என்பது யாரும் கிடையாது என்பதாக சிலர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபா பெருமக்கள் அனைவரும் ஔலியாக்கள், அனைவரும் கராமத்து நிகழ்த்தியும் காட்டியிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் சஹாபாக்கள் என்கிறோம். ஏன் தெரியுமா? நாயகத்தோடு ஒன்று கொண்டவர்கள், அந்த நாயகத்துடைய திருமுகத்தை பார்த்தவர்கள். அந்த முகத்தை பார்த்தவர்களுக்கு அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட பெயரே அவர்களுக்கு சொல்வதே பொருத்தம் என்பதனால் அவர்களை நாங்கள் சஹாபா பெருமக்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான், பனு இஸ்ரவேலர்களே வாழ்ந்தவர்கள் தான் எங்களுடைய ஷேக் தாவூத் வலியுல்லா என்று சொல்கிறோம். குதுபு நாயகத்துக்கு பிறகுதான் ஊலியாக்கள் வந்தார்கள் என்றிருந்தால் ஷேக் தாவூத் வலியுல்லா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வலியுல்லா அவர்கள். வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹு தஆலா அந்தந்த நபிமார்களுக்கு பின்னால் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தை பரப்புகின்ற பாதுகாக்கின்ற பொறுப்பை ஒப்படைக்கப்பட்ட அந்த அன்பியாக்களுடைய வாரிசுகள் என்று சொல்லுபவர்கள் தான் அவுலியாக்கள். எவர்களுக்கு கராமத்து கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் வாரிசுகள். அன்பியாக்களுக்கு அல்லாஹு தஆலா முஅஜிசாத்தை கொடுத்தான், இஸ்லாத்தை பரப்புவதற்காக, இஸ்லாமிய கொள்கையை உலகம் பூராக கொண்டு செல்வதற்காக சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு முஅஜிசத்தை கொடுத்தான். அந்த மார்க்கத்தை நபிமார்கள் எவர்கள் மீது ஒப்படைத்திருக்கிறானோ அவர்கள் கராமத் என்பதை நிகழ்த்தி காட்டி இருக்க வேண்டும். அவர்கள் தான் வாரிசுகளாகவும் மாற முடியும் என்பதைத்தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, யார் இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்ற ஒற்றுமையான சமூகத்தை விட்டு ஒரு தலைமைத்துவத்தை பின்பற்றுகின்ற வழிமுறைகளை தவறி பித்அத்துக்களை பின்பற்றி கொண்டு அதற்கு பின்னால் யார் செல்கிறார்களோ அவர்கள் நபிமார்கள், ரசூல்மார்கள், ஔலியாக்கள் என்று சொல்கின்ற உலகத்தை ஆட்சி புரிகின்ற அந்த நன்மக்கள், அல்லாஹ்வை நேசம் கொண்ட அந்த நல்லவர்கள் காட்டி கொடுத்த அந்த வழிமுறைகளுக்கு மாற்றமாக நடக்கிறார்கள் என்பதனால் அல்லாஹு தஆலா அவர்களை வனுஸ்லிஹி ஜஹன்னம் வஸாஅத் மஸீரா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அவர்கள் அப்படியே நாங்கள் அழைத்து கொண்டு போய் நரகத்திலே நாங்கள் தள்ளிவிடுவோம். குர்ஆனை பின்பற்றுவோம் என்றால், குர்ஆனை புரட்டி பார்த்தால் எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறான் என்பதும் குர்ஆனிலே தான் இருக்கிறது. நாயகத்துடைய புகழ்களை எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் என்பதும் குர்ஆனிலே தான் இருக்கிறது. அந்த அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்களான ஔலியாக்கள் என்பவர்கள் உலகத்தை ஆட்சி புரிவார்கள் என்பதும் குர்ஆனிலே தான் இருக்கிறது. அந்த அன்பியாக்கள், அந்த ஔலியாக்கள் சென்ற வழியை பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதும் குர்ஆனிலே தான் இருக்கிறது. குர்ஆனை பின்பற்றுவோம் என்று சொன்னால் அவன் அவசியம் ஔலியாக்களை பின்பற்றியே ஆக வேண்டும். ஒரு தலைமைத்துவத்தை அவன் பின்பற்றியே ஆக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவன் புகழ்ந்தே ஆக வேண்டும். அந்த நாயகத்துடைய மதுகுகளை அவன் தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் உண்மையாக குர்ஆனை பின்பற்றுகின்றவன். யார் குர்ஆனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு வலிமார்களுடைய பாதை தேவையில்லை என்று சொல்கிறானோ அவன் ஒரு பொய்யன், அவன் ஒரு பித்அத்வாதி, அவன் யகூதிகளுடைய பின்னணியிலே உருவாக்கப்பட்டவன். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா அவனை நரகத்துக்கென்றே படைத்து வைத்திருக்கிறான். அதைத்தான் வனுஸ்லிஹி ஜஹன்னம் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
எனவே அன்புக்குரியவர்களே, குர்ஆன் என்பது பின்பற்றுவோம் என்று சொல்வது அல்ல, பின்பற்றுவது. முக்காலத்துக்கும் பொருந்துகின்ற மார்க்கம் இஸ்லாம். அனைத்தையும் உள்ளடக்கியது குர்ஆன். அந்த குர்ஆனில் இல்லை என்று சொல்வதற்கு எந்தொன்றுமே இல்லை, அனைத்தும் குர்ஆனிலே இருக்கிறது. குர்ஆனை பின்பற்றுவோம் என்று ஒரு மனிதன் உண்மையில் முன் வந்தார், குர்ஆனின் அடிப்படையிலே நான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வேன் என்று உண்மையிலே ஒரு மனிதன் வந்தால் நிச்சயமாக அவன் வலிமார்களை பின்பற்றியே ஆகிவேன். சஹாபா பெருமக்களை தன்னுடைய வாழ்க்கையில் முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ளவே வேண்டும். ஒருவன் தேவையில்லை என்றால் அவன் பொய்யாக சொல்கிறான், பொய்யை சொல்கிறான். குர்ஆனை பின்பற்றுங்கள் என்று சொல்கின்ற சொல்லில் பொய் இருக்கிறது, உண்மையான மார்க்கம் அல்ல என்பதற்கு அந்த ஒன்று மட்டும் போதுமானது. சொன்னார்கள், ஜியாரங்களுக்கு வருகின்ற பொழுது, வலிமார்களை கண்ணியம் செய்கின்ற பொழுது, பெண்கள் ஜியாரத்துக்கு வந்தால் கதை சொல்வார்கள். அதாவது அனாச்சாரம். பெண்கள் ஜியாரத்துக்கு போகிறார்கள், வலிமார்களை நாடுகிறார்கள், வலிமார்கள் சொன்ன வழிமுறையை பின்பற்றுகிறார்கள், ஜிக்ரின் பக்கம் செல்கிறார்கள், ஸலவாத்தின் பக்கம் செல்கிறார்கள் என்பதை கொண்டு மகிழ்ச்சி பெறாமல் கந்தூரிகளிலே அனாச்சாரம் இருக்கிறது என்று சொன்னார். என்ன அனாச்சாரம்? பெண்கள் பெண்கள் ஒன்றாக கலக்கிறார்கள். ஜியாரங்கள் உள்ள இடத்திலே அங்கே ஆண்கள் பெண்கள் ஒன்றாக கலக்கிறார்கள், அது இஸ்லாத்தில் தடை என்று சொன்னார்கள். ஆனால் இன்று அண்மையிலே நாங்கள் பார்த்தோம், பெண்களை பாதைக்கு அழைத்து இஸ்லாமிய சூரத்தை அவர்களுக்கு அணிவித்து கையிலே கொடிகளையும் கொடுத்து பெண்கள் கோஷம் எழுப்புகின்ற நடு பாதையிலே வந்து கோஷம் இடுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். ஜியாரத்துக்கு பெண்கள் வந்தால் அனாச்சாரம் என்றார்கள். ஜியாரத்துக்கு பெண்கள் வருகின்ற பொழுது ஆண்கள் பெண்கள் ஒன்றோடு கணக்கிறார்கள் என்றார்கள், ஹராம் என்றார்கள். இன்று அதே சமூகத்தை வீட்டுக்குள் அடக்கம் ஒடுக்கமாக இருந்த பெண் குலத்தை பாதையில் கொண்டு வந்து கோஷமிடுகின்ற நிலைக்கு கொண்டு வந்தது யார்? தரீகாவுடைய ஷேகுமார்கள், எங்களுடைய வலிமார்கள் காட்டி தந்த பாதையிலே எந்த ஒரு பெண்மணியும், எங்களுடைய மூதாதையர்களுடைய வரலாறை எடுத்து பாருங்கள், வீட்டை விட்டும் அடுப்பங்கரையை விட்டும் வெளியே வரமாட்டார். வீட்டுக்குள்ளே அவர்கள் ஒழுக்கமாக இருப்பார்கள், வெளியில் சென்றாலும் ஒழுக்கமாக செல்வார்கள். பாதையில் நடந்து செல்கின்ற பொழுது தன்னுடைய கால் பெருவிரலை பார்த்துத்தான் நடந்து செல்வார்கள். இப்படி எங்களுடைய தாய் குலங்கள் வாழ்ந்த காலம் மாறி அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகள் பிழை என்பதனால் ஷேகுமார்களையும் வலிமார்களும் காட்டித்தந்த அந்த தரீகாக்களில் பெண்களுக்கு கண்ணியம் இருந்தது, அவர்களுக்கு மரியாதை இருந்தது, அவர்களிடத்திலே ஒழுக்கம் இருந்தது. எப்பொழுது அந்த வழிமுறை மாற்றப்பட்டு ஜியாரங்களுக்கு போவதனால், கந்தூரிகளுக்கு செல்வதனால் பெண்களிடத்திலே கலாச்சாரம், அதாவது அனாச்சாரங்கள் இருக்கிறது என்று கருத்தை சொல்லி இஸ்லாமிய வழிமுறையை எப்பொழுது மாற்ற ஆரம்பித்தார்களோ அப்பொழுதே அவர்களிடத்தில் பெண்கள் அவர்களை பின்பற்றி சென்ற பெண்கள் நடுப்பாதையிலே வந்தார்கள், கோஷங்களை இட்டார்கள். உலகம் முழுவதும் பார்க்கின்ற அளவுக்கு கொடிகளை கையிலே ஏந்தி கொண்டு கோஷமிடுகிறார்கள். இது அவர்களிடத்திலே ஹலால். கந்தூரிகளுக்கு ஜியாரங்களுக்கு பெண்கள் போனால் ஹராம். சிந்தித்து பாருங்கள், எது இஸ்லாம்? எது இஸ்லாம்? பாதையிலே பெண்கள் நடமாடி கோஷமிட்டு கொடிகளை தூக்குவது இஸ்லாமா, அல்லது பெண்கள் வீட்டுக்குள் அடங்கி இருப்பது இஸ்லாமா? இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்று சொன்னவர்கள் தன்னுடைய கொள்கையை பிடிப்பதற்காக வேண்டி பெண்களையும் பாதையிலே கொண்டு வந்தார்கள். பல கட்டங்கள், பல நிகழ்வுகளிலே அவர்கள் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தது சரியோ பிழையோ, ஏன் வலிமார்களை தரிசிப்பதற்காக, கந்தூரிகளுக்காக, அந்த இறைநேச செல்வர்களை கண்ணியப்படுத்துவதற்காக பெண்கள் வருகின்ற பொழுது ஏன் அதை ஹராம் என்று சொன்னார்? ஏன் அதை ஷிர்க் என்று சொன்னார்கள்? ஏன் அதை பித்அத் என்று சொன்னார்கள்? சிலர்களுக்கு எந்த இடத்தில் எதை ஹராம் என்று சொல்ல வேண்டும், எந்த இடத்தில் எதை ஷிர்க் என்று சொல்ல வேண்டும் என்பது கூட விவரம் தெரியாமல் சொல்கிறார். இந்த அளவுக்கு குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லி சமூகத்தை வழிகொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த காலத்திலே நான் வாழ்ந்தால் யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட வழிகேடுகள், நரகவாதிகள், மக்களை நரகத்துக்கு அழைக்கின்ற
இந்த கூட்டங்கள் உருவாகின்ற காலத்தில் நான் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் யா ரசூலல்லாஹ்? ஃபத்தபிஅ ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களிலே ஒரு தலைமைத்துவம் இருக்கும், அவர்களை பின்பற்றிய சமூகங்களும் ஒற்றுமையாக இருக்கும், அவர்களை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் காணவில்லை என்றால் ஃபஅதல் தில்கல் ஃபிரக குல்லஹா, ஒரு கூட்டத்திலும் சேராம தனிமையாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே உலகத்தில் வழிகேடு உருவாகுவதற்கு, உலகத்தில் வழிகேட்டை பரப்புவதற்கு அவர்கள் ஆயுதமாக கொண்டது குர்ஆன். அந்த குர்ஆனுக்கு சொந்த விளக்கம் கொடுக்கப்பட்டு அந்த குர்ஆனை தனக்கு சாதகமாக மாற்றி மக்கள் தன்னுடைய கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒருவர் வந்து கேட்கிறார், அபஸ வதவல்லாவிலே வருகின்ற அப்பா என்று சொல்கின்ற அந்த சொல்லுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டார். வஃபாகிஹதம் வ அப்பா என்ற அந்த அப்பாவுக்கு என்ன விளக்கம் என்று சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்பாவுக்கு விளக்கம் நான் சொல்லி அது தவறுதலாக போனால் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகின்ற பொழுது எந்த வானம்தான் நிழல் கொடுக்குமோ, எந்த பூமிதான் என்னை பாதுகாக்குமோ, எனக்கு அப்பாவுக்கு விளக்கம் தெரியாது என்று சொன்னார்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்களை பாருங்கள், நாயகத்தோடு ஒன்றிருந்தவர்கள், அவர்களுக்கு தெரியாத இஸ்லாம் கிடையாது, அவர்களுக்கு தெரியாத குர்ஆன் கிடையாது, அவர்கள் சொல்லாத ஹதீஸ் கிடையாது. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்பாவுக்கு நான் விளக்கம் சொல்லி அது பிழையாக போனால் அல்லாஹ்வுடைய தண்டனை வருகின்ற பொழுது வானம் எனக்கு நிழல் கொடுக்குமோ, பூமி என்னை பாதுகாக்குமோ என்று நான் பயப்படுகிறேன், எனக்கு விளக்கம் தெரியாது என்றார்கள். இன்று எத்தனை அபூபக்கர்களை நாங்கள் பார்க்கிறோம், குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லிக்கொண்டும் எடுத்ததற்கெல்லாம் ஹராம் என்று சொல்லிக்கொண்டும் ஷிர்க் என்று சொல்லிக்கொண்டும் ஃபத்வா கொடுக்கின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். அன்றைய சஹாபாக்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்கு விளக்கம் சொல்ல பயந்தார்கள், அவர்கள் விளக்கம் சொல்ல பயந்தார்கள், தவறிவிடும் என்று பயந்தார்கள். தன்னுடைய இஷ்டப்படி குர்ஆனுக்கு விளக்கம் சொல்வதற்கு முன்வரவே இல்லை. இன்று எங்களுடைய சமூகம் தர்ஜமாவை கையிலே எடுத்துக்கொண்டு வாருங்கள் குர்ஆனை படிக்கலாம், வாருங்கள் குர்ஆனை கற்றுக்கொள்வோம் வாருங்கள் என்று சொல்லி, அதுவும் விசேஷமாக பெண்களுக்கு தான் நாங்கள் குர்ஆனை படித்துக் கொடுப்போம், குர்ஆனை படிப்போம் வாருங்கள் என்று குர்ஆனுடைய வஹாபிஷ கருத்தின் அடிப்படையிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்ற குர்ஆனுடைய ஆயத்துக்களுக்கு விளக்கங்களை எல்லாம் சொல்லி பெண்களை நாசமாக்குகின்ற சமூகமாக மாறியிருக்கிறார். சஹாபாக்கள் பயந்தார்கள். குர்ஆனுடைய ஆயத்து வருகிறது, சஹர் சம்பந்தமான ஒரு ஆயத்து வருகிறது, குலு வஷ்ரபு ஹத்தா யதபய்யன லகுமுல் ஹைத்துல் அபியது மினல் ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர் என்ற ஆயத்து வருகிறது. ரமலானுடைய காலத்திலே கருப்பு நூலிலே இருந்து வெள்ளை நூல் தென்படும் வரையிலும் நீங்கள் சாப்பிடலாம். அதாவது இரவு காலங்களிலே சஹர் வரைக்கும் சாப்பிடலாம் என்ற அர்த்தத்திலே அல்லாஹு தஆலா கருப்பு நூலிலே இருந்து வெள்ளை நூல் தென்படும் வரையிலும் உங்களுக்கு சாப்பிடலாம் குடிக்கலாம் என்ற ஆயத்து வருகிறது. சஹாபாக்கள் குர்ஆனுக்கு சுயமாக விளக்கம் எடுக்க பயந்து சில சஹாபாக்கள் தன்னுடைய தலைக்கு கீழால் கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் வைத்துக் கொண்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் தன்னுடைய காலிலே கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் கட்டி கொண்டார்கள். எலும்பி பார்ப்பார்கள், கருப்பு நூலுக்கும் வெள்ளை நூலுக்கும் வித்தியாசம் விளங்குகிறதா, சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். சில நாட்கள் கடந்ததற்கு பின்னால் இந்த செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். அருமை தோழர்களே, அங்கே அல்லாஹு தஆலா கருப்பு நூல் என்று சொன்னது நூலை அல்ல, வெள்ளை நூல் என்று சொன்னது நீங்கள் நினைத்த மாதிரி வெள்ளை நூலோ கருப்பு நூல் என்பது கருப்பு நூலோ அல்ல. அங்கே இரவையும் ஃபஜ்ரையும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நீங்கள் ரமலானுடைய காலத்தில் இரவு காலங்களில் நீங்கள் ஃபஜ்ர் உதயமாகும் வரையிலும் சாப்பிடலாம், குளிக்கலாம்.
என்பதைத்தான் அல்லாஹ் சொல்லி, அந்த அளவுக்கு சஹாபா பெருமக்கள் குர்ஆனுடைய விஷயத்தில் பக்குவமாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு கட்டத்திலும் குர்ஆனுக்கு நினைத்த விளக்கம் கொடுத்தது கிடையாது. ஏன் தெரியுமா? நினைத்தது கொடுத்தால் வழிகேடுகள் உருவாக முடியும். நினைத்த பிரகாரம் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது, கருத்து மாறுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தண்டனைகள் பூமிக்கு வருகின்ற பொழுது யார் எங்களை காப்பாற்றுவது? எனவே அன்புக்குரியவர்களே, வெற்றிக்குரிய ஒரே வழி என்னவென்றால், சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கையிலே ஒரே தலைமைத்துவத்தை பின்பற்றி, அந்த தலைமைத்துவத்துக்கு எப்படி முன்னைய முஸ்லிம்கள் உலகத்தில் வாழ்ந்தார்களோ, எப்படி இஸ்லாமியர்கள் ஆரம்ப காலத்தில் இந்த இலங்கையிலே வாழ்ந்தார்களோ, அந்த அடிப்படையில் வாழ்ந்தால் தான் வெற்றி. அதைத்தான் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். இது மதுவை பற்றி சொன்ன ஆயத்தோ அல்லது ஜினாவை பற்றி வந்த ஆயத்தோ கிடையாது. ஒரு சமூகம், அதிகமான உலமாக்கள் சொல்வார்கள், மனிதன் ஜினா அதிகமாகிவிட்டது, அதனால் அல்லாஹ்வுடைய பலாய் வந்து கொண்டிருக்கிறது. மது அதிகமாகிவிட்டது, ஹராம் மலிந்து விட்டது, அதனால் இந்த அல்லாஹ்வுடைய தண்டனை வந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் இந்த ஆயத்தை சொல்கிறது என்று சொல்வார்கள். இல்லை, ஒரு தனி மனிதன் செய்கின்ற ஒரு செயலுக்காக, ஒரு தனி மனிதனுடைய ஒரு குற்றத்துக்காக அல்லாஹு தஆலா ஒரு சமூகத்தை வழிகெடுத்த மாட்டார், அழித்து விட மாட்டார். ஒரு தனி மனிதன் ஒருவர் ஜினா செய்தால் முழு சமூகத்தையும் அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஒரு மனிதன் மது அருந்தினால் முழு சமூகத்தையும் அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். மாற்றமாக யார் தண்டனை தப்பு செய்தார்களோ அவனுக்கு தண்டனை உண்டு, யார் ஹராத்தை செய்தாரோ அதற்கு தண்டனை அவனுக்கு உண்டு. ஆனால் இந்த ஆயத்து எதை சொல்கிறது தெரியுமா? ஒரு சமூகத்துக்கு செய்திருக்கின்ற நிஅமத் ஒரு மனிதனுக்கல்ல. மா பி கௌமின், கௌம் என்றால் ஒரு கூட்டம், ஒரு சமூகம், ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் நிஅமத்தை செய்திருக்கிறான். அந்த நிஅமத்தை அல்லாஹ் கலட்டிவிட மாட்டான். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அந்த நிஅமத்தை அவர்கள் வாழ்ந்த வழிமுறையை அவர்களாகவே மாற்றிக்கொள்ளும் வரையிலும், நாங்கள் வாழ்ந்த வழிமுறையிலே எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது என்றால் அதை நாங்கள் மாற்றிக்கொண்டால் உதவி நின்றுவிடும். எந்த வழிமுறையில் அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நிஅமத் எங்களுக்கு கிடைக்கிறதோ, அதுக்கு மாற்றமாக நாங்கள் வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய நிஅமத் அங்கே பறிக்கப்படுகிறது. எனவே இந்த இலங்கை நாட்டிலே முஸ்லிம்கள் ஒற்றுமையாகவும் சகோதரத்துவமும் நாங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற கொள்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம், அதை பின்பற்றி கொண்டிருந்தோம், இறைநேசர்களான ஒலிமார்களை நாங்கள் மதித்து கொண்டிருந்தோம். அது வரையிலும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பது வந்து கொண்டே இருந்தது, அல்லாஹ் எடுத்து விடவில்லை. அந்த நிஅமத், காபிர்கள் எங்களை மதித்தார்கள், எங்களோடு அன்பாக நடந்தார்கள், எங்களுடைய உரிமைகளிலே அவர்கள் எந்த கையையும் வைக்கவில்லை, எங்களுடைய மஸ்ஜிதுகளை அவர்கள் உடைக்கவில்லை. இப்படியான நிலையிலே அவர்கள் எங்களை மதித்து மரியாதையோடு நம்பிக்கைக்குரியவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் என்ற பெருமையோடு எங்களை பார்த்து வந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா நாங்கள் நன்றியோடு நடந்ததன் காரணமாக இந்த எண்ணத்தை அல்லாஹ் கொடுத்தான். எப்பொழுது நாங்கள் இந்த அஹ்லு சுன்னாவுக்கு மாற்றமாக நாங்கள் தன்னை மாற்றிக் கொண்டோமோ அப்பொழுதுதான் உலகத்தில் பலாய், முசீபத்துக்கள், சோதனைகள், எந்த சமூகம் எங்களை மதித்ததோ அந்த சமூகம் எங்களை உதைக்கிறது, எந்த சமூகம் எங்களுடைய மஸ்ஜிதுகளுக்கு கண்ணியம் செய்ததோ அந்த சமூகம் எங்களுடைய மஸ்ஜிதுகளை உடைக்கிறது. நாங்கள் சிறு வயதிலே பார்த்திருக்கிறோம், பெரகர என்று சொல்வார்கள், மாற்று மதத்தவர்களுடைய ஒரு ஊர்வலம். அந்த ஊர்வலம் போகின்ற பொழுது அவர்கள் ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும் சத்தங்களோடும் இசைகளோடும் வருகின்றவர், அவர்கள் மஸ்ஜிதை நெருங்குகின்ற பொழுது அனைத்தையும் நிப்பாட்டி விடுவார். நாங்கள் கண்ணால் பார்த்திருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு பக்கத்தால் வருகின்ற பொழுது இது முஸ்லிம்களுடைய பள்ளி வாயில் என்று உடனே அவர்கள் மஸ்ஜித் வருவதற்கு முன்னாலே நிறுத்திக் கொள்வார்கள். மஸ்ஜிதை தாண்டி கடந்ததற்கு பின்னால் மறுபடியும் அவர்களுடைய விளையாட்டையும் கூத்தையும் ஆரம்பிப்பார்கள். இது அன்றைய காலம். இன்று மஸ்ஜிதை காணுகின்ற பொழுது இருந்ததை விட 2 மடங்கு அவர்களுடைய கூத்து இருக்கிறது, கல்வீச்சுக்களும் வருகிறது. ஏன் தெரியுமா? அன்று முஸ்லீம்கள் உண்மையான ஈமானோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலா காபிருடைய உள்ளத்திலே பயத்தை கொடுத்தார். இன்று முஸ்லீம்களிடத்திலே உண்மையான ஈமான் இல்லை,
நாயகத்தின் மீது உண்மையான மஹப்பத் இல்லை, அல்லாஹ்வுடைய இறைநேச செல்வர்கள் காட்டி தந்த வழிமுறைகள் இல்லை, அனைத்தையும் பித்அத்துக்கள் என்று சொல்லி அனைத்தையும் ஷிர்க்குகள் என்று சொன்னதன் காரணமாக அந்த கண்ணியத்தை, காபிர்களுடைய உள்ளத்திலே இருந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா பறித்து விட்டான். அதனால் தான் இன்றைய இலங்கை நாட்டில் எங்களுடைய உரிமைகள் எல்லாம் இப்படி போய் கொண்டிருக்கிறது. காரணம் வஹாபிஷ கொள்கை. எனவே நாங்கள் எப்பொழுது மாற்று மதத்தவர்கள் எங்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எப்பொழுது அவர்கள் எங்களை மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, எங்களுடைய உரிமைகளில் கை வைக்க கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோமோ, நாங்கள் பழைய முஸ்லிம்கள் வாழ்ந்ததை போல் உண்மையானவர்களாக வாழ்ந்தால்தான் நிச்சயமாக இந்த நிலை எங்களுக்கு ஏற்படும். எனவே அன்புக்குரியவர்களே, அவர்கள் காட்டித் தந்த, முன்னோர்கள் காட்டித் தந்த வழிமுறையிலே வெற்றி இருக்கிறது, அதிலே அல்லாஹ்வுடைய உதவி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கிறது, ஒற்றுமையும் சகோதரத்துவமும் இருக்கிறது. உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழலாம். எப்பொழுது அதை நாங்கள் விட்டு விலகி செல்கிறோமோ அப்பொழுது அல்லாஹ்வுடைய உதவி எங்களை விட்டும் தூரமாகிறது. எது வரைக்கும் என்றால், முஸ்லீம்களுடைய நிலைமை ஒரு தலைமைத்துவத்தை பின்பற்றாத வரையிலும் வெற்றி கொள்ள முடியாது. கடைசி காலம் வரும் வரையிலும் முஸ்லீம்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்பட மாட்டார்கள். காரணம், வஹாபிகள் அதை கட்டுப்பட விடமாட்டார்கள். கடைசியாகத்தான் தன்னுடைய கதி இல்லாமல், செல்ல இடமில்லாமல், எல்லா சொத்துக்கு உரிமைகளையும் இழந்ததற்கு பின்னால் தான் இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தலைவர்களாக உலக முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு பின்னால் தான் உலகத்திலே முஸ்லீம்கள் மறுபடியும் தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். அது வரைக்கும் வஹாபிஷ கொள்கையும் இருந்து கொண்டிருக்கும். அதை இல்லாமல் ஒழிக்க முடியாது. அவரவர்கள் செல்கின்ற கபருக்காக தேடிக்கொள்ள வேண்டும். ஈமானோடு மௌத்தாகுவதுதான் முக்கியம். அல்லாஹ் யாரை உலகத்தில் கண்ணியம் செய்தானோ அவர்களை கண்ணியம் செய்கின்ற கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாருடைய பெற்றோர்கள்லாம் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களுடைய மண்ணறையை நீ பொன்னறையாக மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் இந்த இடத்திலே என்னென்ன ஹாஜத்துக்களோடு இந்த மக்கள் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறார்களோ அவருடைய ஹாஜத்துக்களை குத்துபு செய்லான் ஷேக் உஸ்மான் வலியுல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பொருட்டினால் நீ கபூல் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை பெற்ற கூட்டத்திலே எங்களையும் எங்களுடைய பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் சேர்த்தல்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.